எப்படி கருப்பாக இருக்கிற இந்த சில்வர் பவுல் டிஷ்யூ பேப்பரால் சிங்கிள் வைப்பில் ஒயிட் கலராக மாறுது பாருங்கள். நம்ம வீட்டில் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் பொடியை போட்டு மாங்குன்னு என்ன தான் தேய்ச்சாலும் ஒயிட் கலராக மட்டும் மாற மாட்டேங்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆனால் ஜுவல்லரி ஷாப்பில் மட்டும் கருத்து போன சில்வர் நகைகள் அதே மாதிரி சில்வர் பொருட்களை கொடுத்தா பளபளன்னு எப்படி ஆக்கி கொடுக்குறாங்கன்னு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கம்மியான செலவில் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜுவல்லரி ஷாப்பில் எப்படி பழைய நகைகளை பளபளன்னு ஆக்கி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே நகைகள் வச்சுருப்போம். அதுவும் பர்டிகுலராக கருத்து போகக்கூடிய சில்வர் நகைகள் அதேமாதிரி சில்வர் பொருட்கள் வீட்டில் வச்சுருப்போம். சில்வர் நகைகள் அதே மாதிரி சில்வர் பொருட்கள் தங்க நகைகள் மாதிரி இல்லை, வெளியில் அதாவது காற்றில் எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அது கருப்பாயிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பலதரப்பட்ட பொருட்களை வச்சு நம்ம என்ன தான் தேய்ச்சாலுமே அந்த கருமை நிறம் போகாது. வெண்மை நிறம் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். கடையில் போய் நம்ம செலவு பண்ணி கொடுத்து அதை வெண்மை நிறமாக நம்ம மாற்றுறோம். ஆனால் நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக மாற்றுறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். கம்மியான செலவில் கடையில் எப்படி வெண்மை நிறமாக மாற்றுறாங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் மாற்ற முடியும். இந்த கருமை நிறத்திற்கான ஒரு சொல்யூஷன் தான். ஆமாங்க, ஒரு லிக்விட் சொல்யூஷன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ அழகாக வெண்மை நிறமாக மாறிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு கெமிக்கல் லிக்யூட். எல்லா ஜுவல்லரி ஷாப்லையுமே இந்த கெமிக்கல் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு. நம்ம மக்கள் பாமர மக்களுக்கு இது என்ன கெமிக்கல் லிக்யூடுன்னு தெரியாதனால நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியலை. நார்மல் ஷாப்பில் இது கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அது எந்த ஆன்லைன் ஷாப், என்ன பிராண்டு, என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். கம்மியான ரேட்டில் நீங்களும் அதை யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா, இது எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையா, அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த சில்வர் சொல்யூஷனோட வழிமுறை, அதாவது பயன்பாட்டு வழிமுறையை பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக சில்வர் பொருட்களை 5 to 15 செகண்ட்ஸ் மாத்திரமே நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கெமிக்கல். ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், கெமிக்கல் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் டிப் பண்ணி எடுக்கணும். கையால் நேரடியாக ஹேண்டில் பண்ணுறது தவிர்க்கணும்னே சொல்லலாம். ஸ்பூன் இல்லைன்னா வேறு சில மெட்டலால் நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி நான் இப்போ யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். வெளியே எடுத்ததும் நல்லா ஒரு சுத்தமான தண்ணீரில் கழுவி அதுக்கப்புறம் சாஃப்ட் காட்டனில் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சில கெமிக்கல்ஸ் ரெசிடியூல்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில்வர் பாத்திரங்களோடு நீங்கள் உபயோகித்தீங்கன்னா அது நம்ம உடம்புக்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நல்ல பியூர் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வைப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சில்வர் சொல்யூஷனோட மெயின் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மேனுவலாக நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே பார்த்துருக்கலாம். ஜஸ்ட்டு உள்ளே போட்டு டிப் பண்ணி ஒரு கப்பல் ஆஃப் டைம்ஸ் ஷேக் பண்ணி எடுத்தாலே வெண்மை நிறமாக மாறிடும். இந்த சில்வர் சொல்யூஷனோட டிமெரிட்ஸ், அதாவது குறைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ஒரு கெமிக்கல் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதனால் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணலை, எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல. பட் சில பேருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த கெமிக்கல் ஸ்மெல் நம்மளால் உணர முடியும். அதனால் நமக்கு கொஞ்சம் மயக்கம் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்காமலே இருக்கலாம். அதனால் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு பிளேஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, இந்த லிக்யூட் பியூர் சில்வருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கோல்டு, ஸ்டோன் ஸ்டட்டட் இருக்கிற ஆன்டிக் ஃபினிஷ் இருக்கிற ஐட்டம்ஸுக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் குறைபாடு உள்ள ஒரு சில்வர் பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் ஒஸ்ட்டான கண்டிஷன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நார்மலான பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் ஒஸ்ட்டான சில்வராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தராக ரொம்ப பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு பியூர் சில்வர் பொருட்களுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சில்வர் டிப் சொல்யூஷன் எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் இருக்குது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் வேறுபாடாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இ-காமர்ஸ் சைட்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு சைட்டில் நான் வாங்கினேன், அது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான். அந்த சைட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி மற்ற காமர்ஸ் சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ₹200 நியர்பை ₹400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் வாங்கினது ஜஸ்ட் ₹130 தான், கம்மியாகவே நான் வாங்கியிருக்கிறேன். நான் இந்த சில்வர் டீப் சொல்யூஷனை ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னோடய வீட்டில் இருக்கிற சில்வர் பொருட்கள், அதே மாதிரி சில்வர் ஜுவல்லரிஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா தாராளமாக இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு கெமிக்கல், ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.